அனைவருக்கும் வணக்கம். பொதுவான ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய மாட்டோட சாணம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சாணத்தை நம்ம முறைப்படுத்தி நிலத்தில் போட்டுட்டோம்னா எந்த விதமான நோய் கிருமிகள் அதுலேருந்து பெருகாமல் இருக்கும். நம்ம நல்லது வேண்டி ஒரு ஆரம்பகால சத்து கிடைக்கணுங்கிறதுக்காக தொழு உரத்தை பயன்படுத்துகிறோம். பட் நிறைய நேரத்தில் பார்த்திங்கன்னா மாடோட வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த என்சைம் சொல்லக்கூடிய தவறான என்சைம்களால் அது அப்படியே கழிவாக வெளியில் வரும்போது அது நம்ம நிலத்தில் புழுவை உண்டு பண்ணி நிறைய நோய்களை உண்டு பண்ணி தொல்லை பண்ணிடுது. அப்போ நம்ம அதை சரி பண்ண என்ன பண்ணோம்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு டிராக்டர் லோடு சாணம் வாங்குகிறோம். அந்த சாணத்தை ஒரு 4 அடி அகலத்தில் ஒரு 8 அடி நீளம் அல்லது 10 அடி நீளம் இருக்கிற மாதிரி போட்டுட்டு குமிச்சு வச்சுட்டு, மூங்கில் குச்சி இருக்கு இல்லைங்களா, அதில் ஒரு 10 குத்துனோம்னா ஒரு குழி மாதிரி விழுவுங்களா. இப்போ நம்ம ஒரு ட்ரம்மில் தண்ணி வச்சுக்கிட்டு அதில் முக்கியமாக மெட்டாரைசியம்ங்கிற திரவம் அது முக்கியமாக இருக்கணும். மெட்டாரைசியம் 1 லிட்ரு, ஒரு டிராக்டர் லோடுக்கு 1 லிட்ரு மெட்டாரைசியம். குறைந்தபட்சம் அசோஸ்பைரில்லம், பாஸ்வோபாக்டீரியா, பொட்டாஷ் பாக்டீரியா இதெல்லாம் ஒவ்வொரு லிட்ரு, ட்ரைகோடர்மா விரிடி 1 லிட்ரு, பேசிலஸ் சப்ஸ்டிலஸ் 1 லிட்ரு, இதெல்லாம் கலந்த கலவையை. இது கூட மீனமிலம் கலந்துக்கலாம், பஞ்சகாவியா, ஈயம் கரைசல் என்ன இருக்கோ கலந்துக்கலாம். இந்த கலவையை அந்த பெட்டில் ஊற்றி விட்டுட்டு அந்த ஓட்டைகளுக்குள்ளேயும் ஊற்றி தெளித்து விட்டு மட்டை போட்டு மூடி வச்சிடணுங்க. ஒவ்வொரு 3 நாளைக்கு ஒரு முறை மூடி அந்த மட்டையை திறந்து தண்ணி தெளித்து விட்டுக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா கொதிக்கும். அப்படியே கையை உள்ளே விட்டிங்கன்னா கொதிக்கும். அதுக்காக தான் நம்ம தெளிச்சுக்கிறோம். ஒரு 15 நாளுங்க, 3 தடவைக்கு ஒரு தடவை நம்ம கொடுத்துட்டோம்னா இந்த அமைப்பு இருக்கு இல்லைங்களா, அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு பொருள். இதை ஒவ்வொரு பயிர்களோட வேறு பயிரில் வைக்கிறது மிக சிறந்தது. இது கூட என்ன கலந்துக்கலாம், இன்னும் ஹியூமிக் அமிலம் இருந்தால் கலந்துக்கலாம், ராக் பாஸ்பேட் இருந்தால் கலந்துக்கலாம். இப்படி வைக்கிறது பாக்கு, தென்னை மரம் எல்லா விதமான பயிர்களுக்கும் ஊட்டமேற்றிய தொழு உரமாக வைக்கிறது மிகப்பெரிய நல்லதுங்க. அதே மாதிரி நெல் விவசாயம் எந்த ஒரு பயிருக்கும் இந்த மாதிரி மாட்டு சாணத்தை பயன்படுத்துகிறப்ப அதன் மூலமாக நமக்கு நோய் வராமல் இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பில் திட்டமிட்டு செய்கிறது நல்லது. அதே மாதிரி தான் ஆட்டோட சாணம். ஆட்டோட சாணத்தை நம்ம பயன்படுத்துகிறப்பையும் ஒன்று நமக்கு மொத்தமாக கிடைக்கிது அப்படிங்கிறப்ப இது மாதிரியே போட்டு அது கூட கொஞ்சம் சாணமும், ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஆட்டோட புழுக்கைக்கு இடையில கேப் இருக்கும். அதனால் 3 சட்டிக்கு ஒரு சட்டி களிமண் மாதிரி வண்டல் மண் மாதிரி கலந்து அப்படி போட்டுட்டு இப்போ நான் சொன்ன இதே பொருள்களை உள்ளே போட்டு தெளித்து வச்சு அதுக்கப்புறம் நம்ம கொடுத்தோம்னா பவர் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி செய்கிறப்ப குறைந்த பொருளை நிறையா பயிர்களுக்கு வைக்கலாம். இது மாதிரி மண்ணோட வளம் பொறுத்து 4 மாதங்களுக்கு ஒரு முறை அல்லது 3 மாதங்களுக்கு ஒரு முறை தொடர்ந்து செய்கிறப்ப இப்போ நம்ம என்ன செய்கிறோம், ஒரு ஏக்கருக்கு 4 டிராக்டர் லோடு வாங்குகிறோம். ஒரு டிராக்டர் லோடு 2500 4னா 10,000 ஆச்சுங்களா, குறைஞ்சபட்சம் 10,000. ஏல செடிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு டிராக்டர் லோடு 4,000 வந்துடுது. அப்போ 4னா 16,000 வந்துடுதா. அதுக்கு பதில ஒரு டிராக்டர் லோடு சாணத்தை இது வாங்கி இப்போ நான் கலக்கணும்னு சொன்ன பொருள்கள்லாம் பார்த்திங்கன்னா 10 பொருள்னு கூட வச்சுக்கோங்க, 200 ரூபாய் வைங்க, 2000 ரூபாய். இது ஒரு 3000 ரூபா இந்த டிராக்டர் லோடு அப்படின்னா இதோட 2000, 5000 ரூபாய்க்கு 16,000 ரூபா செலவு பண்ணுற இடத்துல 5000 ரூபா அல்லது 10,000 ரூபா தரையில் செலவு பண்ண வேண்டிய இடத்துல 5000 ரூபா. அப்போ இந்த பொருள் நம்மகிட்ட கிடைச்சதுன்னா தெளிவாக ஒரு நிலத்துக்கு வைக்க வாய்ப்பு இருக்குங்க. அப்போ 3 மாதம் கூட வைக்கிறப்ப ஒரு வருடம் மண் செட் ஆகிரும். இதோட நன்மை என்ன, பொதுவாக பழ வகை பயிர்கள் கொய்யா, எலுமிச்சை, பப்பாளி, இந்த தர்பூசணி இது மாதிரியான பழ வகை பயிர்கள் வச்சிருக்கிற இடத்துலலாம் நம்ம இதை கொடுத்தோம்னா இதோட விளைச்சல் அபரிமிதமாக இருக்குங்க. மண் வளமாகும். மண் தான் முக்கியம். மண் வளமாகும். மண் வளமாகிடுச்சினாலே அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப சிரமப்பட வேண்டியதே இல்லை. பயிருக்கு நோய் வராது, பூச்சி தாக்கம் வராது. செஞ்சு பார்க்குறீங்களா? சந்தேகம் இருந்தால் கேட்டுக்கங்க. மீண்டும் சந்திப்போம்.